தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அவங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியம் மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லது. நாம் தொடர்ந்து எழுப்புதல் என்கிற தலைப்பில் ஒரு செய்தியை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். நிறைய தகவல்களை நாம் சிந்தித்திருக்கிறோம் ஏற்கனவே. இன்றைக்கும் அதன் தொடர்ச்சி. இன்றைக்கு அதன் 28வது பாகமாக, ஆமாம் 28வது பாகமாக நாம் தொடர்ந்து பார்க்குறோம். ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான முக்கியமான ஒரு விஷயம். இது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இது இயேசுநாதருடைய சுவிசேஷத்தை அறிந்து அறியாமல் இருந்து பலவிதமான குழப்பமான நிலைமையால் நம்ம இருக்கிறதுனால இதை அடைவதை அச்சீவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இது அவசியமான ஒரு காரியம் என்கிறத அறிகிறோம். அதனால தான் இது கொஞ்சம் ஆழமாய் நாம் சிந்திக்கிறோம். கடைசியாக நாம் என்ன பார்த்தோம்னு சொன்னால், வேத புரட்டு ஆவி அல்லது வேத புரட்டு தன்மை என்ற ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் உலகத்தில் கடந்த நாளில் பார்த்த மாதிரி ஏதேன் தோட்டத்திலிருந்தே, தேவன் படைத்த முதல் மனிதனிலிருந்தே அது தொடர்ந்து சக்தியாய் செயல்படும் போதெல்லாம் தேவனுடைய திட்டம் செயல்படாமல் போகிறது, தேவனுடைய வல்லமை வெளிப்படாமல் போகிறது, தேவனுடைய அங்கீகாரம் அதிகாரம் கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுகிறது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே தான் எழுப்புதல், விடுதலை, நன்மை, தேவனுடைய ஆசீர்வாதம் என்ற காரியத்தை நாம் சிந்திக்கும்போது அதற்கு முன்பு அது தடையாக இருக்கிற காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். அது அநேகருக்கு எல்லாருக்கும் தெரியல. அவங்க ஒரு டைப்பில் அவங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு செய்வாங்க. நான் கொஞ்சம் ஆழமாய் சிந்திக்கவும் தேவன் பல காரியங்கள் வெளிப்படுத்துறதுனால நாம் அதை கொஞ்சம் ஆழமாய் நாம் சிந்திக்கிறோம். நல்லது. சத்தியம் இருக்கிற இடத்துல சத்திய ஆவி இருக்கும். சத்திய ஆவி இருக்கிற இடத்துல சத்திய ஆவியினுடைய விடுதலை இருக்கும். சத்திய ஆவி இருக்கிற இடத்துல சத்திய ஆவியானவருடைய எழுப்புதல் இருக்கும். புரிஞ்சிட்டிங்க? இப்போ இதுக்கு நேர் எதிர்பக்கம் இருக்கும்னா பொய், வஞ்சகம், அசத்தியம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் இருந்தால் அங்கே பரலோக தேவனுடைய காரியங்கள் வெளிப்படாது என்பது எளிதாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். நல்லது. இப்போ இந்த சத்தியம் அல்லாத அசத்தியமான காரியத்தை பிசாசு உலகத்தில் விதைக்கிறான். அப்படி தான் தேவனுடைய கிரியையை அவன் தடுத்து விடுகிறான், இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் தேவ பிரசன்னம் இருந்தது, அல்லது தேவன் உலாவி அவர் தோட்டத்தின் குளிர்ச்சியான வேளையில் உலாவினார் என்று பார்க்கிறோம். சாத்தா உள்ள நுழைஞ்சி சாத்தானுக்கு செவி கொடுத்து சாத்தானை நம்பினபடினாலே அந்த தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள், அல்லது மகிமை இழந்துட்டாங்க. தோட்டத்தை விட்டு துரத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிட்டு தேவனுக்கும் மனிதனுக்கும் வரவில்லாமல் போயிட்டு. இது போல தான் இன்று வரைக்கும் தேவனிடத்திலிருந்து மனிதனை பிரிக்கத்தக்கதாக பலவிதமான உபாயங்கள், தந்திரங்கள், அது பொய்யான காரியங்கள், ஒருவேளை அது கடவுள் கோட்பாடு, தேவ சட்டம், தேவனுடைய வழி என்றெல்லாம் தப்பாக மற்றவங்க நம்பவங்களாக இருக்கலாம். அது இருந்துட்டு போட்டோம், அது அவருடைய உரிமை. ஆனால் அதன் மூலம் பரலோக தேவனுடைய உறவு அங்கே இழக்கப்படுகிறது என்பதை நாம் அறிகிறோம். அப்போ இதை யார் செய்கிறான்னு கேட்டால், தேவனுடைய வசனத்தை, தேவ ராஜ்யத்தின் வசனத்தை விதைக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். இப்போ சாத்தான் என்ன செய்கிறான்? அப்போ அவனுக்கு ஊழியக்காரர்களையும் களமறைக்க விடணும், இல்லை? அப்படி தானே அது நடக்கணும். அப்போ ரெண்டு பக்கமாக தேவனுடைய வார்த்தையும் சாத்தானுடைய வார்த்தையும் அவனுடைய மனிதர்கள் மூலமாய் தான் உலகத்திலே விதைக்கப்படுகிறது என்பது முக்கியமான ஒரு காரியம். ரெண்டாவது, அது அந்த வேத புரட்டுன்னு ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இப்போ இந்த நாட்களில் இப்போ பைபிள் அங்கெல்லாம் இருக்குதோ அந்த பைபிளை ஜனங்கள் நம்புகிறாங்க, அதை கவனமாக படிக்கிறாங்க, அல்லதுன்னா அதுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. இப்போ பிசாசு என்ன செய்கிறான்னா, இந்த பைபிளை வைத்து தான் வேத புரட்டு பண்ணுறான். இதுதான் நமக்கு பிரச்சனை. நம்மளுக்கு ஏமாத்துகிற விஷயம் வேறு மாதிரி ஏமாற்ற முடியாது. பைபிளில் இருந்து ஏதாவது எடுத்து சொல்லி தான் ஏமாற்ற முடியும். பைபிளில் ஒன்று சொல்லியிருக்கோம், அதை புரியாமல் சொல்லலாம், அல்லது வேண்டுமென்றே திரித்து சொல்லலாம். அதை வேத புரட்டுன்னு அப்படி தான் நம்ம சொல்லுகிறோம். அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலமான ஒரு காரியம். அதை டிஃபீட் பண்ணுறது, ஜெயிக்கிறது ஈஸி கிடையாது. அதுதான் நம்ம பிரச்சனை. இப்போ இந்த நாட்களின் பிரச்சனை என்னது? கிறிஸ்தவங்க தான், இயேசுநாதரை தெரியும், வேதம் இருக்குது, ஆனால் வேத புரட்டு ஆவி அல்லது வேத புரட்டு அந்த சிஸ்டத்தில் நம்ம சிக்கிட்டோம். சிக்கினதுனால, ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல, இயேசு நாமத்தில் எத்தனை மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது, ஜனங்கள் அங்கெங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ என்ன பிரச்சனைன்னா, ஒரு வேத புரட்டு சக்தி, ஒரு அதிகாரம் செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால தான் யாக்கோபு 3:1 அதிக ஆக்கினை அடைவோம் என்று கருதி உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக அப்படின்னு போதகர்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கு. தேவனுடைய நாமத்தில், இயேசு நாமத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக, எச்சரிக்கையோடு, ஜாக்கிரதையோடு, ஜபத்தோடு
புரிதலோடு. ஒன்று புரியலைன்னா விட்டுறலாம், எனக்கு தெரில ஆண்டவரே, நான் தெரிஞ்ச பிறகு அதை பேசுகிறேன். அது எல்லோரும் அப்படி தான், நான் அப்படி தான் செய்ய முடியும். இல்லைன்னா அதிக ஆக்கினை வந்துடும். ஏன்னா நான் போதிக்கிற போதனை அது தவறாக இருந்தால் அதை நம்புகிறவருடைய ஆத்மாக்கள் பரலோக ராஜ்யம் போக முடியாது, நித்திய ஜீவனை இழந்துருவாங்க. அதனால தான் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் தான் தேவ பிள்ளைகள் என்று சொல்லி எபிரேயர் நிருபத்தில் ஊழியக்காரர்கள் என்று வாசிக்கிறோம். ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம், கேரண்டி. ஒரு பிள்ளை எவ்வளோ பொறுப்பாக வளர்த்து ஆளாக்குறோம், அதை விட பொறுப்பான வேலை. ஆனால் இது நித்தியம் இல்லையா, இது நித்தியத்துக்கு போகிற விஷயம். மற்றதாவது கொஞ்சம் சிலது வந்து உலகத்தில் கொஞ்ச நாள் ஒரு யாராவது தப்பு வந்துட்டா மைனராக போயிடும். பரலோக ராஜ்யம் நித்தியத்தை இழக்கக்கூடிய விஷயம்னா அது ரொம்ப பயங்கரமானது. அதனால தான் அதிக ஆக்கினை ஊழியக்காரர்களுக்கு இருக்கிறத அவர்கள் எச்சரிக்கையாக நடக்கணும். 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தோங்குகிற காலமாக இருக்கிறது. தேவனுடைய வீட்டில், மற்றவங்கள்ட்ட கிடையாது. எவரிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவரிடத்தில் அதிகம் கேட்கப்படும். எவர்கள் தேவனாலே ஏற்படுத்தப்படுகிறார்கள் அல்லது தேவநாமத்தில் நிற்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, அதை வீணிலே வழங்குகிறவனை கர்த்தர் தண்டியாமல் விடார் இல்லையா, 10 கட்டளையில் 1. சரி, இப்படி எல்லாம் பார்க்குறோம். இப்போ தேவனுடைய வீடு என்றால் என்ன? எனக்கு அந்த செய்தி அப்படியே வந்துகிட்டு இருக்குது, போய்கிட்டே இருக்குது. அப்போ தேவனுடைய வீடு என்றால் என்ன என்று ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஜனங்கள் வந்து தேவனுடைய வீடு, தேவனுடைய கோயில், தேவனுடைய பல காரியங்களை நம்பி ஏமாந்து போகிறாங்க. அதை குறித்து விளக்கம் கொடுக்கணும். அந்த தேவனுடைய வீடு என்பதற்கு பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தி இருக்கிற எபிரேய வார்த்தை பெத்தேல். என்ன வார்த்தை? பெத்தேல் என்ற எபிரேய வார்த்தைக்கு தேவனுடைய வீடு என்ற அர்த்தம் இல்லையா. பெத்தேல் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிறார், இல்லை தேவனுடைய வீடு என்பது பொருள். அதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு தான் தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறார், சரியா. அப்போ தேவனுடைய வீடு பழைய ஏற்பாட்டில் பெத்தேல் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த பேரை நீங்கள் அடிக்கடி கேட்குறீங்க, இதுதான் தேவனுடைய வீடுன்னெல்லாம் சில இடங்களில் எழுதி போடுறாங்க. பெத்தேல்னு சிலர் எபிரேயத்தில் எழுதி போடுறாங்க, பெத்தேல் இதுதான் தேவனுடைய வீடுன்னு எழுதி போடுறாங்க, இது தமிழில் போடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பார்த்தோன்னா அது அங்கே தான் தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் ஓடுகிற சூழ்நிலை இருப்பதை நாம் பார்க்குறோம். ஆகவே தான் இதை கொஞ்சம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது. இவங்க அந்த பெத்தேல் அல்லது வீடு, தேவனுடைய வீடுன்னு இவங்க பேர் வைக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தின அடிப்படை என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எவ்வளோ ஆபத்தானதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுதான் நம்ம இன்றைக்கி சிந்திக்கணும். முதலாவது, யாக்கோபு வீட்டில் தகராறு, அண்ணன்ட்ட மாமனார் வீட்டுக்கு ஓடி போகும்போது வழியில் ஒரு இடத்துல தூங்குறான். படுத்து தூங்கும்போது, அதை நீங்கள் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. தூங்கும்போது ஒரு சொப்பனம் பார்க்குறான். சொப்பனத்தில் என்னதுன்னா, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் ஒரு ஏணி வச்சுருக்கு, தேவதூதர்கள் ஏறுறது இறங்குறது மாதிரி ஒரு காட்சி இருக்குது. எழும்பி அவன் ரொம்ப பயப்படுறான். ஐயோ, இது ரொம்ப பயங்கரமான இடம், இது வானத்தின் வாசல். அவன் தான் சொல்கிறான், இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற இல்லை அப்படின்னு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12லிருந்து நீங்கள் படிச்சுட்டு போனால் 22 வரை நீங்கள் போகலாம். அதில் ஒரு முக்கியமான வார்த்தை 18வது வசனத்தில், உடனே அவன் எழுப்பி என்ன செய்கிறான், ஒரு கல்லை எடுக்கிறான், ஒரு கல்லை அதில் நாட்டுகிறான். அந்த கல்லை நாட்டி அந்த கல்லுக்கு மேலே எண்ணெயை ஊற்றி ஒரு வழிபாடு செய்கிறான். இப்போ உலகத்தில் இப்படியெல்லாம் பார்க்குறீங்கல்ல, கல் ஊற்றி அதுக்கு மேலே வழிபாடு செய்ய பார்க்குறீங்க, இங்கே இருக்குது. ஸோ ஒரு வழிபாடு செய்கிறான். அப்படி ஒரு பொருத்தனை பண்ணுறான், நான் போய் பத்திரமா திரும்பி வருவதற்கும் எல்லாம் ஆண்டவர் உதவி செஞ்சால் நான் தசாவாக கொடுப்பேன், நான் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். நீங்கள் நல்லா கவனிக்கணும், இது கர்த்தர், இது தேவனுடைய வீடுன்னு சொல்லலை, வானத்தின் வாசல்னு சொல்லலை. அவன் சொல்கிறான், அப்பா இங்கே ஒரு ஏதோ ஒன்று இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு இந்த கல்லை அடையாளம் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு பொருத்தனை பண்ணிவிட்டு அவன் போய் விடுகிறதை நாம் பார்க்குறோம். சரி, அவன் போயிட்டான். அப்புறம் திருப்பி வருகிறான். அங்கே போயிட்டு அவன் பொருத்தனை பண்ண மாதிரி கர்த்தரெல்லாம் செய்கிறாரு. அவன் திருப்பி வருகிறான். திருப்பி வரும்போது இப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வரும்போது, ஆயிக்கும் இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு தான் பெத்தேல்னு பேர். அந்த தேவனுடைய வீடுன்னு சொன்னான்ல, தேவனுடைய வீடுங்கிற தமிழ் வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை பெத்தேல். அந்த இடத்துக்கு தான் பெத்தேல்னு பேர். அந்த கல் வச்சு எண்ணெய் ஊற்றுனானே, அதுதான் விஷயம். அந்த இடத்துக்கு பேர் தான் பெத்தேல் என்று பேர். இப்போ அவன் போயிட்டு திருப்பி வரும்போது ஆதியாகமம் 12:8 பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவில் இன்னொரு சூழ்நிலையில் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை அவன் தொழுது கொள்கிறான். அது இன்னொரு பலிபீடம். நீங்கள் நல்லா புரியணும், ஒன்று அங்கே, ஒன்று இன்னொரு இடம். இப்படி அவன் இருக்கும்போது அடுத்தது கர்த்தர் அவனிடத்துல ஒரு காரியம் பேசுகிறாராம். இது ஆதியாகமம் 35:1
அவர் அதை நினைப்பூட்டுறார். நீ ஒரு இடத்துல ஒரு கல்லை வச்சு ஒரு பொருத்தனை பண்ணுனல்ல, காணிக்கை செலுத்துவேன் இங்கே வீடாகும்னு. அந்த பெத்தேலுக்கு போய் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு என்று கர்த்தர் சொன்னதாக அது 35:1 நான் வாசிக்கிறோம். அது 35:1 வாசிக்கிறோம். அந்த ஆழத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட வேணும். ஏன்னா ஈஸியாக மேலோட்டமாக சொன்னவங்களுக்கு அது புரியாது. சரி, இப்போ அங்கே வர்றான். அங்கே வரும்போது அவன் சொல்லுறான், நான் ஆபத்து நேரிட்ட நாளில் இந்த இடத்துல தான் படுத்திருந்தேன், இப்படி ஜோம் பண்ணேன், என்ன ஒரு சப்பனம் கண்டேன், அதனால இந்த இடத்துல ஒரு கல்லை நட்டு இந்த மாதிரி வழிபாடு பண்ணிவிட்டு நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன், அதனால் அந்த இடத்துக்கு போகணும், நாம் கர்த்தரை அங்கே தொழுகை செய்ய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அது 35:1 நீங்கள் படிச்சுட்டு போனால் தெரியும். நீங்கள் உங்களை சுத்தம் பண்ணுங்க, நீங்கள் சும்மா எல்லாம் அந்த இடத்துக்கு வர முடியாது. நான் வந்தேன், அது வேறு விஷயம், நீங்கள் எல்லாம் வர முடியாது, நீங்கள் சுத்தம் பண்ணி கொண்டு வாருங்கள். அப்போ சுத்தம் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால், கவனிக்கிறீங்களா? சுத்தம் பண்ணுறது என்ன அந்த இடத்துல இருக்குது. என்னன்னு கேட்டால், அவர்கள் தங்கள் நீங்கள் 35 4 படிங்க 2ல் கையில் இருந்த அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை ஊர் அருகே இருக்கிற கர்வாலி மரத்தருகே புதைத்து போனான். கவனிக்கிறீங்களா? முதல் அந்த இடத்துக்கு தொழுக போனோன்னா அந்த நகை நட்டெல்லாம் போட்டுட்டு போக முடியாது. புரிச்சிடணும். நீங்கள் நகை நட்டு போடுறவங்க எங்கே போக முடியாது? பெத்தேலுக்கு போக முடியாது. தேவனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய அல்லது அந்த நாட்களில் பலி செலுத்தக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வர முடியாது, நீங்கள் நகை கலத்தணும். அப்போ அன்னைக்கு பெத்தேல் என்று தேவனுடைய வீடுன்னு சொல்லப்படுற இடத்துக்கு நகையெல்லாம் கலத்தினா தான் போனோன்னு தான் இங்கே இருக்குது. இன்னைக்கு பெத்தேல் தேவனுடைய வீடுன்னு சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஃப்ராடு தனத்தை நீங்கள் புரியணும்ல, அதுக்கு தான் வசன ஆவியானவர் தந்துட்டுருக்கார். இவன் சொல்லுவான் பேர், அங்கே நடந்தது என்ன இங்கே நடந்தது என்ன தெரிஞ்சிட்டுல, இப்போ கலத்தணும்னு சொல்லிட்டான். ஸோ எல்லோரும் கலத்தி கொடுத்தாங்க, கர்வாலி மரத்தருகே புதைத்து போட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை குறித்து தெளிவாக நான் வாசிக்கிறோம். அப்புறம் சரி, யாக்கோபாச்சு அப்புறம் பிள்ளைகள்லாம் எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்துக்கு போய் வனாந்திரத்தில் அவர்கள் இருக்கும்போது இவர்கள் நடந்து வர்றாங்க. வரும்போது இவன் போய் மோசே மலையில் போய் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பிரமாணத்தை வாங்கிட்டு கீழே வர்றதுக்குள்ளே இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? யாத்திரா 32:3-4 அவர்கள் தங்கள் திரும்பியும் அணிகலன்களை போட்டுவிட்டாங்க. அந்த ஜனங்கள் ஒருக்கா கலத்துனாங்க, அடுத்து போட்டுவிட்டாங்க. இதை ஒரு விக்கிரகம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சாங்க. கண்ணுக்குட்டி செஞ்சு நம்ம எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளேன்னு சொல்லி விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க. கர்த்தருக்கு இது பயங்கர கோபமாயிட்டு அவர் இறங்கி மோசைட்ட சொன்னார், நான் இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? இந்த ஜனங்களை நான் அழித்து போட போகிறேன். அது 33ஆம் அதிகாரம் 3-6 வரை. யாத்திரா 33 3-6 வரை. இந்த அவங்க போட்டிருக்கிற நகைகளெல்லாம் கலத்தி போட சொல்லு, இல்லைன்னா ஒரு நிமிஷத்தில் அழித்து போடுவேன், இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம் அப்படின்னு நீ போய் சொல்லு என்று மோசைட்ட சொல்லிட்டார். முதல்ல இந்த ஆடை இந்த ஆபரணங்கள் அணியக்கூடாதுங்கிற உபதேசம் யாக்கோபு செஞ்சான். அடுத்தது மோசையின் மூலம் பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. கலத்தி போடுங்க. உடனே அவர்கள் கலத்தி போட்டார்கள். கலத்தி போட்டு துக்க முகத்தோடு ஓரை மலையருகே துக்க முகத்தோடு இருந்தார்கள். இப்போ என்ன செய்கிறான்? அடுத்த விஷயம் இதுதான் கவனிக்கணும். எப்பா இவர் பயங்கரமான தேவன், இந்த ஜனங்களை கொண்டு போடுவார். நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், அந்த வசனம்லாம் அங்கே இருக்கும். உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், உங்களை கூட வரமாட்டேன், அப்படியெல்லாம் இருக்கும். உடனே மோசை என்ன பண்ணிட்டான்? இந்த கர்த்தருக்குன்ற ஒரு கூடாரத்தை கட்டி கொஞ்சம் தள்ளி தூரத்தில், ஜனங்கள் வராமல் தூரத்தில் அந்த இடத்துக்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் என்று சொல்லி அப்படி அந்த யாத்திராமம் 33ஆம் அதிகாரம் 7-9 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வரும்போது அங்கே நகையை கடத்தி போட்டாங்க. இவன் கூடாரத்தை வேற போட்டுட்டு அதுக்கு ஆசரிப்பு கூடாரம்னு பெயர் போட்டாங்க. கவனிங்க, ஹல்லேலூயா. அப்போ ஒரு கல்லை நாட்டி அவன் விஷயம் பண்ணது ஒரு கதை, பெத்தேலுக்கு போவோம் தொழுகை செய்வோம்னு சொன்னது இன்னொரு கதை. இப்போ என்னாச்சு? தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? அந்த ஜனங்கள் மத்தியில் இருந்தார். அவங்க இந்த மாதிரிலாம் நகையெல்லாம் போட்டனால பிடிக்காம அவரை அழிச்சு போடுவேன்னு சொன்னனால இவன் பயந்து தேவன் வாசம் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஆசரிப்பு கூடாரத்தை தனியாக வச்சுட்டான். ஏன்னா இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம், எல்லா இடத்துலையும் தேவன் இருக்க முடியாதுல்ல, அதுக்கு வேண்டி ஒரு இடத்த வச்சுட்டான். அப்போ எல்லாரும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் தான் கர்த்தரை தொழுகை செய்ய வேண்டுங்கிறது அந்த கால மரபு. அப்போது நகை போட்டுட்டு யாரும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகக்கூடாது. இப்போ புரியுதா? ஏன்னா தொடர்ந்து இந்த பிரச்சனை, ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகக்கூடாது. அதனால தான் தள்ளி வச்சுட்டான். இதோட சொன்னால் கேட்காது, போடுறதும் கலத்ததுமா இருக்கும். அப்புறம் அடிச்சுட்டாருன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால தள்ளி வச்சுட்டான். அங்கே போகும்போது பிடிக்காதுன்னு தான் அங்கே தள்ளி வச்சான். அந்த பிரச்சனைனால தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் வச்சான். அதில் கிளியராக இருக்கும் அந்த வசனம். சரி,
போகக்கூடாது. அப்போ இன்னைக்கு ஆசரிப்பு கூடாரம் பெத்தேல் வீடுன்னெலாம் சொல்கிறது எப்படி இருக்குது, அன்னைக்கு எப்படி இருந்துங்கிறத இந்த பகுதியிலையும் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அப்புறம் இப்படி வனாந்திரத்தில் இப்படி தான், இது கூடாரம் ஒரு இடத்துல இருப்பாங்க. அடுத்தது போகும்போது இந்த கூடாரத்தை பேர்த்து எடுத்து கொண்டு போவாங்க, இன்னொரு இடத்துல வைப்பாங்க. அங்கே தேவ மகிமை. நீங்கள் அந்த வசனத்தில் அது 33:9 வாசிச்சேன்னு சொன்னால், தேவனாகிய கர்த்தர் இவருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது, அவர் மோசையோட பேசினார். என்ன வசனம் வாசிங்க சீக்கிரம், நேரம் போயிடும். மேகசமம் இறங்கி கூடார வாசல் நின்றது. பார்த்தீங்களா, தேவ பிரசன்னம் இப்போ எங்கே நிற்குது? யாக்கோபெல்லாம் இந்த அளவு பார்க்கல, அங்கே மேகஸ்தம்பம் இறங்குறதோ மகிமை ஒன்றும் பார்க்கல. சொன்னாருன்னு தான் வருது. இந்த இடத்துல தான் பிரசன்னம் அங்கே இருக்குது. அல்லையோ, மேகமாய் வந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி இருந்தது என்பது மிக முக்கியமான காரியம். அந்த இடத்துல நகையோட போகக்கூடாது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இப்படி வனாந்திரத்தில் வந்துட்டாங்க. வனாந்திரம் கடந்து இப்போ கானானுக்குள்ளே வர்றாங்க. கானானுக்குள்ளே வரும்போது யோர்தானை கடந்து கானானுக்குள்ளே வர்றாங்க. கானானுக்குள்ளே வரும்போது யோசுவா 18:1 நீங்கள் படிங்க. 18:1 படித்தா சீலோ 18:1 வந்தீங்கன்னா சீலோ என்கிற இடத்துல யோசுவா என்ன செய்கிறான்? சீலோவில் கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை இப்போ எங்கே நடத்தினாங்க? சீலோவில் நடத்திட்டாங்க. அப்போ சீலோ என்கிற இடத்துல ஆசரிப்பு கூடாரம் வச்சுருந்தாங்க. தேவ பிரசனம் இருந்தது. தேவ வீடு, தேவ பிரசனம் எப்படியெல்லாம் செயல்படுதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் சரியாக புரியணும். இப்படி இருக்கும்போது அது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்துருங்க. இப்படி இருக்குது. அப்படி அது யோசுவாவின் காலத்துக்கு பிறகு தலைவர்கள் இல்லை, அப்படி இருக்குது. அவன் தனக்கு சரி போனபடி நடந்து கொண்டு வந்தான்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த 17ஆம் அதிகாரம் லேவியர் நியாயாதிபதி 17:4 பக்கம் வந்தீங்கன்னா, மீகா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரி லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். அந்த லேவி கோத்திரம் தான் ஊழியம் செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் இருந்தான். அவனுக்கு தாய் என்ன செஞ்சாலும் ஒரு விக்கிரகத்தை செய்து கொடுத்தாலும். என்னத்தை செஞ்சு கொடுத்தாலும் அங்கே இருக்குது, ஒரு விக்கிரகத்தை செய்து கொடுத்தாள். இவன் அதை பத்திரமா வச்சுக்கிட்டான். இந்த விக்கிரகத்தை வீட்டில் வச்சு இவன் வழிபாடு நடத்திட்டு இருந்தான். இந்த வழிபாடு நடத்திட்டு இருந்த இடத்துக்கு தான் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் சிலர் அந்த பகுதிக்கு வந்தாங்க. அங்கே வேவு பார்க்க வந்தோன்னா, இங்கே ஒரு லேவியா இருக்கிறான் அப்படின்னு அவன் வீட்டில் போனால் அவங்க வீட்டில் ஒரு விக்கிரகம் இருக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டாங்க. விக்கிரகத்தை பார்த்தாச்சு. விக்கிரகத்தை பார்த்தோன்னா இது 18ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் இருக்கிறது. ஆமாம், அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு நீ விக்கிரகத்தை வச்சிருக்கிறியா, நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு கொண்டு போகிறோம். உடனே இவன் சொல்கிறான், எப்பா இது எனக்குள்ளது, நான் தரமாட்டேன். மரியாதையாரு, என் பின்னால் வந்துரு. நீ ஒரு வீட்டில் மட்டும் ஒரு விக்கிரகத்தை வச்சு ஆராய்ச்சிட்டு இருக்காத, எங்கள் முழு கோத்திரத்துக்கும் ஒரு ஆசாரியம். இவன் புரியுதா எங்கே போகுதுன்னு பார்த்துருக்கேன். முழு கோத்திரத்துக்கு அந்த சாமியை வச்சுருவோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து வழிபடுவோம்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. அவனும் பயந்து அவர்களுக்கு கூட போயிட்டான். அது ஆமாம் 31ஆம் வசனத்தில் அது நியாயாதிபதி 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சீக்கிரம் படி. ஆலயம் சீலோவில் இருக்கும் காலம் வரையிலும் அந்த மீகா உண்டு பண்ணின அந்த விக்கிரகம் சேலை அங்கே இருந்து சரியா எங்க சீலோவில் கொண்டு அங்கே ஒன்று வச்சுட்டானுவன். இங்கே அவனுக்கு வீட்டில் இருந்ததை எடுத்துக்கொண்டு சீலோவில் இருந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வச்சுட்டானுவன். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஏலியின் காலம் வருது. ஏலியின் காலத்தில் ஏற்கனவே அந்த விக்கிரகம் அங்கே இருக்குது, அது ஒரு பக்கம். மறுபக்கம் ஏலியினுடைய மக்கள்லாம் சரியில்லை, அக்கிரமம் பாவம் செஞ்சாங்க. அங்கே எழுதியிருக்கு. ஏலி சொல்லி பார்த்தான், எப்பா இது தப்பு, நம்முடைய கர்த்தருக்கு பிடிக்காதுன்னா அவனை கீழ்படியலை. ஏன் கீழ்படியலைன்னா அங்கே ஒரு விக்கிரகம் இருக்குது. இல்லையா, புரியுதா நான் சொல்லதே? கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாதுங்க, பிடிக்காதுன்னு சொன்னான். விக்கிரகத்தில் அங்கே விக்கிரகம் இருக்குல்ல, பேய் அங்கே இருக்கு, வீட்டுக்குள்ளே பேய் இருக்கு, விக்கிரகம். அதான் இது மனம் திரும்ப விடாமல் குணப்பட விடாமல் கொண்டு போகுது. இது இவனுக்கு மைண்டில் வரல. ஆசரிப்பு கூடாரத்தில் விக்கிரகம் இருக்குது, தப்பு இல்லை, இங்கே தேவ பிரசனம் இல்லாததுன்னு இல்லை, பாவம் நடக்குன்னு தெரியாமல் இவன் மகன்கள்கிட்ட சொன்னான். அவனும் கேட்கல. இவன் இந்த விக்கிரகத்தை மாற்றமில்லை, பிள்ளைகளும் கேட்கல. அப்படியே அங்கே இருந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தில் 24-25 சீக்கிரம் வாங்க 24-25 1 சாமுவேல் 2:24-25 என் குமாரரே சரி நல்லதல்ல மீறி நடப்பதற்கு, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள். சரி பத்திலா இப்படி அவன் சொன்னாலும் ஜனங்கள் கேட்கல, அந்த பிள்ளைகள் கேட்கலையாம்.
2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் 1 சாமுவேலில் ஒரு தேவ மனுஷன் வந்து எச்சரிக்கிறான், டேய் இப்படி எல்லாம் பெய்யாச்சு, இனி உனக்கு குடும்பத்தில் எல்லாருமே பாதி வயசில் செத்து போவாங்க. அங்கே இருக்குது, வாழ வயதில் செத்து போவாங்க. பயங்கரமான காரியம். நீ உன் குடும்பத்தில் முதிர் வயதானங்க கிழவர்கள் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பாதி வயசில் என்ன செஞ்சிருவாங்க, செத்து போயிடுவாங்க. கர்த்தர் அதை மாற்ற மாட்டார், நீ நினச்சாலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி அவன் என்ன செய்யலான்னா, அந்த பிள்ளைகளை நீங்கள் 1 சாமுவேல் 25 வந்தால் 25 படிங்க. 1 சாமுவேல் 2:25 அடக்கவில்லை. அந்த வசனம் சரி சரி. ஆகில் யார் போனார்கள் இருந்தார், தள்ளி வைக்கல. அந்த பிள்ளைகளை என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் ஆசாரிய வேலையில் இருக்கப்படாது, அது அந்த இடத்துல உள்ளது. கொஞ்சம் ஆழம், சிலதை விளக்கி சொல்லணும். சொல்லி பார்த்தான், இல்லை நீங்கள் இனி ஆசாரிய வேலை செய்ய முடியாதுன்னு ஜனத்தை கூட்டி இவங்களை தள்ளி வச்சிருக்கணும். இவன் அதை செய்யலை. அது 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருக்குது. சீக்கிரம் படிங்க. 3:13. அவரை அடக்காம் குமாரர் சாபத்தை வரவழைக்கிறது அவன் அறிந்திருந்தும் அவர்கள் பாவத்து நிமித்தம் குடும்பத்துக்கும் செய்வேன் என்று அறிவித்தேன். அதில் ஒரு அடக்காமல் போன அந்த வார்த்தை இருக்கா? அந்த பிள்ளைகளை அடக்கி வைக்காமல் அறிந்திருந்தும் போன போதும். அதுதான் வேர்டு, சின்ன ஒரு வார்த்தை தான். அடக்கலை, போட வெளியே இல்லை, இங்கே ஒளிய சாணத்தில் இங்கே நிற்கப்படாது நீ அப்படின்னு சொல்லணுமா? அப்படி செய்யலையா? அதான் ஏலிட்டான் சொன்னான். தப்பு தான் பிள்ளைகளே, மக்களே, நான் அரசியல் பண்ணிட்டு உருட்டிகிட்டு இருந்தானே தவிர, இது வில்லங்கமனோட வெளியேறு தகுதியானவரை வந்தால் வரும், அப்படி தான் வைக்கணுமா? அதான் அந்த ஊழிய ஸ்தானத்துக்கு மற்றதுக்கும் இல்லை. இது அப்படியாக அப்படி அது நிறைய ஊழிய குடும்பங்களில் நாங்கள் பார்க்குறோம். அப்படி இல்லை, நீ தகுதி பெற்ற வா, அது வரை கொஞ்சம் வெளியே இருந்து ஆண்டவர் தகுதிப்படுத்திட்டு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இவன் அடக்காமல் விட்டதுனால அந்த குடும்பத்தை அழிக்கும்படி பலியினாலும் காணிக்கையினாலும் அந்த பாவம் போகாதுன்னெல்லாம் எச்சரிக்கிறார். எச்சரித்து அப்படி இருக்கும்போது அவன் அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டான். இப்போ தான் சாமுவேல் அங்கே வர்றான் இல்லையா? சாமுவேலை கொண்டு விட்றாங்க. இப்போ சாமுவேல் கர்த்தர் வந்து ஏலிகிட்ட பேசாமல் சாமுவேல்கிட்ட பேசுகிறார். அதுதான் விஷயம். ஏலியை தள்ளியாச்சல்ல, குடும்பத்தை தள்ளியாச்சல்ல, சாமுவேல்கிட்ட பேசுகிறார். அப்போ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி சாமுவேல் கேட்குறான். இப்போ வந்து சாமுவேல் அதை சொல்லிடுறான். சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுகிறார் எல்லாத்தையும். ஏலி கூப்பிட்டு கேட்குறான், நேற்று ராத்திரி கர்த்தர் என்னடா பேசுனார் உங்ககிட்ட? அவன் எல்லாம் ஒன்றும் மறைக்காத சொல்லிடு, எல்லாத்தையும் அவன் மறைக்காமலே சொல்லிட்டான். சின்ன பிள்ளை இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டான். சொன்னோன்னே 1 சாமுவேல் 3:18 ஏலி சொல்கிறான், கர்த்தர் அவரது பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. அவருக்கு தோணு மாதிரி அவர் செய்யிட்டு பார்த்தீங்களா, அவருக்கு மனசை வர அவருக்கு தோணு மாதிரி செஞ்சுட்டு போட்டு 2 தடவை தெரிஞ்சாச்சு. சரியா? அப்பமாவது ஏதாவது ஒரு பரிகாரம் தேட அவன் ட்ரை பண்ணியிருக்கலாம், அவன் செய்யலை. அவருக்கு தோணுது அவர் செய்யிட்டு அப்படின்னு நிசாரமாக சொல்லி அவன் விட்டான். அதன் பிறகு அந்த சீலோவில் உள்ள அந்த வாசஸ்தலத்தில் இருந்த உடன்படிக்கப்பட்டு பிடிக்கப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் எல்லாம் வந்தால் அதை கொண்டு அந்நிய விக்கிரக ஆராதனை கோயிலில் கொண்டு வைத்தார்கள். ஏலியும் அவனுடைய 2 குமாரர்களும் முதலாவது செத்து போனார்கள். பிறகு இப்படி பேரழிவு அந்த குடும்பத்துக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஏற்பட்டது என்பதை புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன புரிஞ்சுங்க? விக்கிரகம் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே இருந்ததுனால வந்த விளைவை தான் ஆவியானவர் நமக்கு விளக்கி கொண்டே இருக்கிறார். அப்போ பேர் என்னது? வாசஸ்தலம். பேர் என்னது? ஆசரிப்பு கூடாரம், சபை, தேவனுடைய வீடு, பெத்தேலு, இப்படி எல்லாம் சொல்லிவிடுது. உள்ள என்ன இருக்குது? விக்கிரகம் இருக்குது. டேஞ்சரை பார்த்துருங்க. சரி, இப்படி போயிட்டு இப்படி போனோன்னா அடுத்தது கர்த்தர் நல்லா கவனிக்கணும். அடுத்தது கர்த்தர் நீங்கள் வந்து 2 நாளாகவும் 3:1 2 நாளாகவும் 3:1 வந்தால் 3:1 அவன் சாலமன் என்ன செய்கிறான்? ஒரு தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறான் எருசலேமில். வாசிங்க 3:1. எருசலேமிலே தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பித்த ஸ்தானத்திலே மோரியா என்னும் மலையிலே எபூசியனாகிய ஓர்னானுடைய களம் என்கிற குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட தொடங்கினான். ஹல்லேலூயா! அவன் கல் நட்டு எண்ணெய் ஊற்றுன இடம் வேற, புரிஞ்சில்ல? அப்புறம் ஆசரிப்பு கூடாரம் வனாந்திரத்தில் தூக்கிட்டே நடந்தது வேற. அடுத்தது சீலோவில் கொண்டு வச்சு விக்கிரக ஆராதனை எல்லாம் உள்ள வச்சு பிரச்சனை பண்ணது வேற. எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போ அவர் எருசலேம் தாவீதுக்கு தேவன் காண்பித்தார். அது
1 நாளாகுமா 21ஆம் அதிகாரம் 15 to 18 வரை இருக்குது. தாவீது ஒரு பாவம் செஞ்சுட்டான். ஜனங்களை எல்லாம் ஏண்டா நான் சென்சஸ் எடுக்கணும், எவ்வளோ தொகையிட போனால் கர்த்தருக்கு பிடிக்கலை, கொள்ளை நோயை அனுப்பினார். அப்போது கர்த்தருடைய தூதன் கொள்ளை நோயில் ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தாவீது ஜெபம் பண்ணுறான். அப்போ ஓர்னானின் களம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிற ஒரு காட்சியை பார்க்குறான். அவனை பட்டயம் எருசலேம், அடுத்த எருசலேம் அழிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கிற நேரம் அந்த காட்சியை தாவீது பார்த்தான். உடனே ஆண்டவர்கிட்ட மன்றாடினான், நான் தான் தப்பு செய்தேன், இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க, மன்றாடினா. உடனே கர்த்தருடைய தூதன் அங்கே அந்த ஒரு ஊழிய தீர்க்கதரிசி தேவ மனுஷன் வர இருந்தான். அவன்கிட்ட சொன்னான், தாவீதை உடனே இங்கே வந்து ஒரு பலிபீடம் கட்ட சொல்லு. எங்கே? ஓர்னானின் களம், மோரியா மலையினுடைய பக்கத்தில் அந்த இடத்துல, அதான் எருசலேம். பின்பு அதில் தான் ஒரு பலிபீடம் கட்டினான். அந்த இடத்துல தான் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது சொல்லி எருசலேம் தேவாலயத்தை கட்டினார்கள். அதாவது இது எங்கே இருக்குன்னு கேட்டால், ஏற்கனவே யாக்கோபு ஒரு கல்லு நட்டு எண்ணெய் ஊற்றினானே பெத்தேலுன்னு ஒரு இடம், அந்த இடத்துலேருந்து 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். எவ்வளோ கிலோமீட்டர்? 20 கிலோமீட்டர்ஸ். ஏறக்குறைய எங்கேருந்து நாரூல் தாண்டி போனோம்ல தூரம். ஓகே, நாரூலுக்கு தாண்டி தூரம் அந்த தள்ளி. ஏன்னா அங்கே தான் விக்கிரகாராதனை வந்துட்டுல சொல்லிட்டோம்ல, நம்ம பார்த்துட்டோம். வேறு காரியெல்லாம் அது இடையில இருக்குது, நான் இன்னொரு காரியத்தை சொல்லணும். ஸோ இப்படி எருசலேமில் தேவாலயம் கட்டி சாலமன் ஜபிக்கும்போது தேவ பிரசன்னம் எருசலேமில் வந்து இறங்கி எருசலேம் தேவனுடைய ஸ்தானமாக இருந்தது. அல்லேலூயா. அந்த பெத்தேலுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது, அதெல்லாம் தேவனுடைய வீடுன்னு சொல்லலை. இவங்க கள்ளத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது நிலைமை இப்படி போகுது. ஸோ இப்படி எருசலேமில் இருக்கும்போது இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்கன்னா, நல்ல கவனிங்க, முக்கியமான ஒரு இடத்துக்கு வர்றோம். எருசலேமில் ஆலயம் கட்டியாச்சு, தேவ பிரசனம் இங்கே இருக்குது, இங்கே தான் பாவ நிவாரண பலியெல்லாம் செலுத்தணும். இங்கே போய் தான் கரங்களை நீட்டி இந்த ஸ்தலத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பத்துக்கு எனக்கு செவிகள் திறந்ததாக இருக்கும்னு சொல்லி அது நடந்துட்டு வருது. ஆனால் இந்த ஜனங்கள் அதை விரும்பலை. நல்லா கவனிக்கணும். இந்த ஜனங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த எருசலேமை தேடாமல் பெத்தேலுக்கு போவாங்க. ஏது பெத்தேலு? கல்லை நாட்டி எண்ணெய் ஊற்றினானே அந்த பெத்தேலுக்கு வழிபடு சாமி கும்பிட போயிடுவாங்க. அது எப்படி போனாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அது 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28, 29. சாலமன் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்ததுனால இஸ்ரவேல் தேசத்தை தேவன் 2ஆக உடைத்தார். யூதா, இஸ்ரவேல் அப்படின்னு 2ஆக உடைச்சார். யூதா என்கிற பகுதிக்கு ரெகோபயாம் ராஜாவாயிட்டான். இஸ்ரவேல் என்கிற பகுதிக்கு யெரொபயாம் ராஜாவாயிட்டான். 2 ராஜாவாயிட்டான். இப்போ என்ன நடக்குன்னா, இந்த எருசலேம்னு சொல்கிறது எங்கே இருக்குது? அந்த யூதா இருக்குல்ல, ரெகோபயாம், அவனுடைய ராஜ்ய எல்லைக்குள்ளே எருசலேம் இருக்குது. ஜனங்கள் எல்லாம் எருசலேம் தேவாலயத்துக்கு தான் போகணும், ஒரு ஆலயம் தானே உண்டு. உடனே அந்த யெரொபயாம் தந்திரம் செஞ்சான். இவன் எல்லாரும் இப்போ இப்படி எருசலேமுக்கு போனால் எல்லாருக்கும் மனசு அந்த ராஜா பக்கம் சாஞ்சிரும் இல்லையா? அந்த அங்கேயே போகிறாங்க, கோயில் அங்கே இருக்குது, அதனால சாஞ்சிரும். இந்த மக்கள் எருசலேமுக்கு போகாமல் தடுப்பதற்கு ஒரு ஏற்பாடு பண்ணான். என்ன ஏற்பாடு பண்ணான்னு, இவனுக்கு ஏற்கனவே தெரியும் நம்முடைய மக்கள் கண்ணுக்குட்டி வணக்கத்தில் பழக்கம் உள்ளவங்க. எப்போ அங்கே வனாந்தரத்திலே கண்ணுக்குட்டி வணக்கம் செஞ்சவங்க இல்லை. இதனால் இவன் 2 கண்ணுக்குட்டி செய்தான், பொன் கண்ணுக்குட்டி செய்தான். ஒன்னை தானிலும் இன்னொன்னை பெத்தேலில் வச்சான். ஏது பெத்தேலு? அந்த கல்லை நாட்டி எண்ணெய் ஊற்றி இருந்தது இல்லையா பெத்தேலு, அந்த பெத்தேலு. யாக்கோபு முன்னால பலிது தெரிஞ்சினால அந்த பெத்தேலில் வச்சுட்டாங்க கண்ணுக்குட்டியை. உடனே இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த எருசலேமை விட்டு விட்டு அந்த பெத்தேலுக்கு சாமி கும்பிட போவாங்க. இப்போ புரியுதா? தேவ சித்தம் செய்யாமல் தேவனுடைய வீடு பெத்தேலுன்னு சாமி கூட போகிற ஆளுகளாக தெரியுதா உங்களுக்கு? ஐடியா மனசிலாச்சா? சரி, இது அன்னைக்கே நடந்த கதை தான். சார் இப்படி பெத்தேலுக்கு போவார். உடனே கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தில் ஒரு தேவ மனுஷன் வந்து அதுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அந்த பலிபீடம் வெடிச்சு போயிடும் அப்படியெல்லாம் சொல்லி அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறான். அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போன வழியில் திருப்பி வராத, சாப்பிடாத அப்படியெல்லாம் சொல்லி தான் கர்த்தர் அனுப்பியிருந்தார். இவன் வேற வழியில் வந்தான், ஒரு கள்ள தீர்க்கதரிசி வந்தான், ஒரு கிழவன் வந்தான். வந்து இவனை இல்லை நீ சாப்பிடு, நீ உன்னை திருப்பி கொண்டு வர கர்த்தர் சொன்னார்னு தவறாக கொண்டு போய் அவனை ஒரு சிங்கம் கொண்டு போட்டது. பார்த்தீங்களா? நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தையை சொன்ன ஒரு மனுஷனை கொல்லுறதுக்கு பிசாசு என்னெல்லாம் தந்திரம் செய்யான்னு பார்த்துடுங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை மீறினா தானே அடிக்க முடியும், எனக்கு இல்லைன்னா அடிக்க முடியாது. அதான் அவனுக்கு பிரச்சனை. திருப்பி விட்டு தந்திரமாய் அவனை கொண்டு போட்டான் என்ற சம்பவமும் அங்கே பைபிளில் இருக்கிறது. இப்போ எரேமியா 48:13, எரேமியா 48:13, அதில் ஏன்னா எரேமியாவின் காலத்தில் தேவாலயம் எங்கே இருக்குது, இருந்தால் இவங்க எங்கே போகிறாங்க? வாசிங்க எரேமியா 48:10. சந்ததி தங்கள் நம்பிக்கையான பெத்தேலிலே பெத்தேலாலே வெட்கப்பட்டது போல வெட்கப்படும். சரி,
பெத்தேலாலே வெட்கப்பட்டார்கள். ஏன்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டாங்க. தேவாலயத்தை விட்டுட்டு எங்கே போனாங்க? தேவனுடைய வீடுன்னு எங்கேயோ இருக்கான், பெத்தேலுன்னு எங்கேயோ இருக்கான், அங்கே போனாங்களாம். போனவையெல்லாம் வெட்கப்பட்டாங்களாம். அது அந்த பகுதியில் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 4-6 சீக்கிரம் படிக்கணும். ஆமோஸ் 4-4 வரை படிக்கும்போது பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள், பெருக பண்ணுங்கள், செலுத்தி சரி படுத்துங்கள் புத்திரரே செய்வதே இப்படி செய்தால் உங்களுக்கு பிரியம். ஆகையால் பட்டணங்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாம ஆக்குவேன். கட்டளையிட்டு திரும்பாமல் போனீர்களானால் கர்த்தர் போதும். அது புறவாசருங்க. என்ன புரிஞ்சுங்க? டேய், மரியாதையா எருசலேமில் வந்து மனம் திரும்பி கோணப்பட்டு தேவஜித்தம் செய்யாம நீ பெத்தேலுக்கு ஓடுறல்ல, தேவனுடைய வீட்டுக்கு ஓடுறல்ல, நீ துரோகிங்கிறாரு. வார்த்தையை பாருங்க. பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்றியாடா நீ, எனக்கு நீ அங்கே போய் பலி செலுத்துறியாடா நீ, பற்றி போடுவோம், உன்னை கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற பிறகு நீங்கள் படிச்சுடுங்க. சரி, இப்போ ஆமோஸ் 5:5 படிங்க. கர்த்தரை தேடுங்கள், பெத்தேலை தேடாத, கீழ்காலுக்கு போவாத, ஒரு இடத்துக்கும் போகாத. ஏனென்றால் சரி போகும். யாரை தேடுங்க? அப்பொழுது மத்தியா கர்த்தரை தேடு, அப்ப பழைப்பீர்கள், வேற இடத்துக்கு ஓடாத. எவ்வளவு பயங்கரமான இந்த பெத்தேல் தேவனுடைய வீடுன்னு சொல்லதெல்லாம் விக்கிரகாரான ஸ்தலத்துக்கு ஒப்பா இருக்கு. இங்க இருக்கு சொல்லு கதையில பார்த்தா நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்ல நீங்கள் ஆமோஸ் 7:12-15 வரை வந்தா ஆமோஸ் விட்ட அமஸ்யாங்கிற ராஜா சண்டை போடுறான். என்னடா நினைச்சிருக்கார நீ? உங்க தேவனுடைய வீடு கட்டி வச்சிருக்கோம், உங்க பெத்தேல் கட்டி வச்சிருக்கோம், இதுக்கு எதிராக பேச யாரடா சொன்னது? ஓடி போயிரு அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுறான், ஐயா நான் பெரிய தீர்க்கதரிசி ஒன்றும் கிடையாது, நான் மாடு மேய்ச்சிட்டு கிடந்தேன், காட்டத்தி பழங்களை பொறுக்கி கொண்டிருந்தேன், சரியா? மந்தைகளை மேய்த்து கொண்டு காட்டத்தி மரங்கள். அந்த வசனத்தை படி. பிரதியுத்தரமாக நான் தீர்க்கதரிசியும் இல்லை, அதீசேசனுடைய மோனம் இல்லை, நான் மாடு மேய்க்கியவன். டேய், காட்டத்து என்னத்தையா விழுந்து கிடக்குது பறக்கி தின்னுட்டு நடந்தவன். மந்தைக்கு பின்னாலே மாடு மேய்ச்சிட்டு இருந்த போது என்னை கர்த்தர் அழைத்தார், நீ போனோம் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணணும். கர்த்தர் வைக்கிறார், வார்த்தையை கேளு. சரி போதும், நான் என்னன்னு சொல்லிடுறேன். இஸ்ரவேலுக்கு விரோதமாக பேசாத, சபைக்கு விரோதமாக பேசாத, ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசாத. நீ என்னட்ட சொல்லான்டா, அவர் சொல்லி விட்டுருக்காரு என்னட்ட பேசுறதுக்கு. நான் மாடு மேய்ச்சிட்டுலையா கிடந்தேன், அவர்களே எப்படி சொல்லது கொண்டு வந்தாரு. சொல்லாடு. ஆக இந்த பெத்தேல் தேவனுடைய வீடுன்னு சொல்றது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பா இருக்கு. ஏன்னா ஏசாயா 66:1 சொல்லுவார், அடுத்த சொல்லுவார், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி, நீங்க எனக்கு ஒரு கோயில் கட்ட முடியாது, நான் எங்கேயும் குடியிருக்க முடியாது. எரேமியா 23:24 வசனத்திலே, நான் சமீபத்துக்கு மாத்திரான தேவன், தூரத்துக்கு தேவன் அல்லவா, அண்ட சராசங்களை நிரப்பும், எனக்கு கோயில் கட்டாத, மூலஸ்தானம் வைக்காத, வீடு கட்டாத, வானத்தின் வாசல்னு சொல்லாத, அப்படி ஒரு வாசலும் கிடையாது. பார்த்துக்க. இப்போ புரியுதா இது எங்கேருந்து வந்தன்னு? அந்த பழைய பிசாசு தந்திரமா இந்த வேதத்துக்கு விரோதமாக ஒரு காரியத்தை சாமர்த்தியமாக செய்து உலகத்தை ஏமாத்திட்டு இருக்க. அப்போ வேத புரட்டுங்கிறது எவ்வளவு சாமர்த்தியமானு தெரியுதா, எவ்வளவு சக்தி வாய்ந்தன்னு தெரியுதா? இதை நீங்க கண்டுபிடிப்பீங்களா? எங்களுக்கு தானே ஆண்டவர் சொல்லி இருந்தார்ல, இதாக கிடாப்பு இல்லையோ. சரி, இப்போ 2 வசனம் பார்க்கணும். இப்போ என்ன ஆச்சுன்னா, எரேமியா 7:4 சொல்லுறாரு, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம்னு நீ பொய் வார்த்தை நம்பாத. இதெல்லாம் நடக்காத காரியம் பார்த்துக்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நியாயம் நீதியும் தேடி நடந்தா உங்களை வழி நடத்துவார், இல்லைன்னா பழைய ஆளுகளை கொண்டு அழிச்சு போட்ட மாதிரி உங்களை அழிச்சு போடுவார் என்று சொல்லி அங்கே தொடர்ந்து வசனங்களை வாசிக்கிறோம். இப்போ இப்படி ஆச்சு. எரேமியா 52:12 அந்த ஆலயத்தை தேவன் அழிச்சு போட்டார். இவன் சாலமன் கட்டினானே, அந்த ஆலயத்தையும் உடைச்சார்.
அங்கே இருக்கு 52:12 நேபுகத்நேச்சருடைய ஸ்தானாதிபதி நேபுசாராதன் வந்து ஆலயத்தை எல்லாம் கொளுத்தி போட்டால். அது 2 நாளாகமத்திலே இருக்கிறது. எல்லாம் கொளுத்தி இல்லாமாக்கியாச்சு. அதுக்கு பிறகு 2வது ஒரு ஆலயம் மக்கபேர், அது கத்தோலிக்க வேதாகமத்தில் படிக்கலாம். ஒரு அதான் செருபாபேல் சொல்லல, பலத்தினால் பராக்கிரமத்தினால கர்த்தருடைய ஆவி அவனை பயன்படுத்தி அங்கே 2வது ஒரு சின்ன ஆலயத்தை கட்டினார். அடுத்தது 2வது. அப்போ இயேசுநாதருடைய காலத்தில் இந்த ஆலயம் தான் இருந்தது. அந்த தேவ சித்தம் செய்யலை. அப்போ ஆண்டவர் சொல்லுவார். அதை பற்றி சொல்லும்போது நீங்கள் லூக்கா 19:41-47 சீக்கிரம் போங்க. லூக்கா 19:41-47 எது பெத்தேலு எது தேவனுடைய வீடுன்னு பார்த்து முடிச்சிடும். நகரத்துக்கு சமீபமாக வந்தபோது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை அறிந்திருந்தால் உனக்கு நலமாக இருக்கும். இப்பொழுதோ அது உனக்கு தெரியல, கண்ணுக்கு மறைவாக இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினாலே உன் சத்துருக்களை உன்னை சூழ மதல் போடுவார்கள், வளைந்து கொள்வார்கள், எப்பக்கத்தில் உன்னை நெருக்குவார்கள், உன்னையும் பிள்ளைகளையும் தராக்கி போட்டு ஒரு கல்லின் மேல் கல் இல்லாமல் இடிக்கப்பட்ட நாள் உனக்கு வரும். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் தள்ளி, என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது, அதை கல் எழுதியிருக்கிறது, நீங்களோ கள்ளர். சரி போதும், பார்த்துடுங்க, புரியுதா? இப்போ வந்து நல்லா சரி பண்ணார் சொன்னார். ஜனங்கள் பின்னும் கேட்கல. கிபி 70 இன்னொரு வசனம் மத்த 23:37-38 அதையும் படிச்சிருவோம். நம்ம பற்றி என்ன ஆண்டவர் எதிர்பார்க்காருன்னு பார்க்கணும். மத்த 23:37-38 சீக்கிரம். எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடம் அனுப்பப்பட்டவர்களை கல்லறுகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழ் சேர்த்து கொள்ள வண்ணமாய் எத்தனை தரம் உன்னை சேர்த்து கொள்ள மனசா இருந்தேன். உங்களுக்கு மனசு கிடையாது. அதனால உங்கள் வீடு உங்கள் பாழாக்கி நீ பெத்தையில் தேவனுடைய வீடு திறந்த வாசல், மூடின வாசல், வானத்தின் வாசல் சுத்திட்டே சரியா? கர்த்தரை தேடுறது கிடையாது, தேவ சித்தம் செய்யறது கிடையாது. புறம் உடச்சு போட்டார். இந்த ஆலயத்தையும் கிபி 70 அவர் அழித்து விட்டார். அது வரலாறு, இன்னைக்கு இடிச்சுதாங்க இல்லை. ஓகே, இப்போ அடுத்த முக்கிய இடத்துக்கு வந்துட்டோம். கவனிச்சலா? பெத்தையிலும் கிடையாது, தேவனுடைய வீடும் கிடையாது, ஒரு மண்ணாங்கடையும் கிடையாது, தூரப்பாடு. இப்போ தேவனுடைய வீடு எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். ஆண்டவர் யோவான் 14:17 சொல்லுவார், சத்திய ஆவியாகி அவர் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினாலே பெற்றுக்கொள்ள மாட்டாது, உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் அவரை அறிவீர்கள். ஏன்னா யோவான் 4:24 சொல்லுவார், தேவன் ஆவியா இருக்கிறார். இப்போ நமக்குள்ள வந்திருக்கார். 1 யோவான் 3:16 நீங்க தான் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். நீ தேவ ஆலயமா மாறினியான்னு கேள்வி. நீ இயேசுவின் சீஷத்துவத்தில் நடந்து அவர் ஏன்னா பரிசுத்த ஆவி சும்மா உனக்கு கிடைக்காது. யோவான் 14:15 ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைப்பிடிச்சனா, எனக்கு சீஷத்துவத்துக்கு அர்ப்பணிச்சா நான் அந்த ஆவியை அனுப்புவேன், நான் பிதாவின் இடத்துலேருந்து அனுப்புவேன். யோவான் 15:26 பிதாவின் இடத்துலேருந்து நான் அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்துலேருந்து புறப்பட்டு வருவருமாகிய சத்தியாவியை அனுப்புவேன். இருக்கான்னு கேட்டேன். நீ இயேசுக்கு சீசியானியா? அவர் உனக்கு பரலோக தேவனுடைய ஆவியை உனக்கு அனுப்பி உன்னை தேவ ஆலயமாக மாற்றினாரா? இல்லை பெத்தையில் தேவ வீடு ஓடிட்டு நடக்குதியா? பார்த்துக்கணும், நாங்கள் பேசி ஆகணும். வேத புரட்டு எங்கே கிடக்கு பார்த்துக்க, சாமர்த்தியம். சரி, இதை நீங்கள் எபேசியர் 2:20 ஒரு பகுதியை படிப்போம். எபேசியர் 2:20 தேவனுடைய வீடுன்னா என்னன்னு தெரிஞ்சிருவோமே. எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கியான்னு பார்த்துக்க. நில்லுங்க. இயேசு சொன்ன செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்ன செஞ்சது. இந்த அஸ்திபாரம் உங்கள்கிட்ட இருக்கா? இந்த பெத்தேலு தேவனுடைய வீடுன்னு எல்லாம் சொல்லுவானோ இல்லையா, அவனுங்கள்ட்ட இது கிடையாது. பார்த்து பாருங்க. பிரதர் பாஸ்டர், நீங்கள் இயேசுக்கு உபதேசங்களை மதிக்கலாம், அப்போஸ்தலருடைய போதனையில் நீங்கள் நடக்குதுங்களா, உங்கள் குடும்பத்தார் நடக்காவளா, இல்லை உங்கள் சூழ்நிலையில் உள்ள ஆளோ ஊழியக்காரோடு நீங்கள் தூக்கி தலையில் வச்சிருக்குதே இல்லையான்னு கேட்டுப்பாரு. கள்ளமாரு, நான் இப்படி தான் பேசுவேன், அடக்கி பேசுகிறேன், சரியா? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்கணும். நம்பர் 1. அடுத்தது சரி, எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரம் இருக்கா? முதல்ல. அடுத்தது கட்டப்பட்டவர்களாகவும் இயேசு கிறிஸ்து மூலகல்லா இருக்கிறார். அடுத்தது அவர் மேல் மாளிகையாய்
இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாய் இந்த வீடு முடி அடுத்த வசனம், அவர் மேல் நீங்களும் பரிசுத்த ஆவியினாலே தேவன் வாசம் பெறுகிற வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு. இதுதான் தேவனுடைய வீடு. பார்த்துக்க, ஒன்று நமக்குள்ள, ரெண்டாவது இயேசுவின் போதனைக்கு அப்போஸ்தலர் போதனைக்கு எதிராக நடக்கும் ஒருத்தனை ஆண்டவருடைய ஊழியக்காரன் நினைக்காத மாட்டிக்கிடுவா. பேய் குடி இருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரில் உண்டாக்குற கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடல்ல போடணுமா, தெய்வனோட கடல்ல போடணுமா வேண்டாமான்னு கேட்டேன். நாங்க போட போகல, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி ஆகணும். இவனோளாக உங்களுக்கு தலைவன் மாதிரி இல்லையா, உங்களுக்கு தெய்வம் மாதிரி இல்லையா, இவனு தான் வழிகாட்டி இல்லையா, குருடனுக்கு குறியிடம் வழிகாட்ட ரெண்டு பேரும் குளிராடணும். அதனால் தயவு செய்து ஆண்டவர் அந்த வசனத்தை யோவான் 10:27-28, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், எனக்கு பின் செல்லணும், அவைகளை தான் நான் அறிந்திருக்கிறேன், அவைகளை என் கையிலிருந்து பறிச்சுவிட விட மாட்டேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போகாது, நான் அவைகளுக்கு நீதி. இதான் இயேசுவின் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுன்னு சொல்லியிருக்கு இல்லையா. இதுக்குள்ள வந்தா தேவ ஆவியை இயேசு அனுப்புகிறார். அப்போ நீ தேவ ஆலயம். ரெண்டாவது, இந்த இயேசு அப்போஸ்தலர்கள் சொன்ன காட்டிய மாதிரியின்படி அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபார சபை, இதுக்கு பேர் தான் சபைன்னு பேர், மற்றெல்லாம் சபை கிடையாது. அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆவியினாலே, ஏன்னா தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுறது தேவனுடைய வாசஸ்தலம். கட்டப்படுற சூழ்நிலை தான் சபை வீடு. பார்த்துக்க, இதை தவிர அங்கேயும் இங்கே ஓடாத. அப்போ ஒரு வேத புரட்டம் உங்களுக்கு வழங்கியிருக்கோம்.